வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மாடல்ஸ், இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட், என்ன மாதிரி பர்பஸுக்கெலாம் கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி கூடைகள் கேட்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கூட பின்னுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி மாடல் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதே நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேஸ் எப்படி மேக் பண்ணுறது, ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 ரோல் கூடையோட ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அதிலிருந்து பார்த்துட்டு தான் அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதிலே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த கூடையோட எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், எப்பயும் பின்னுற நார்மல் வயரில் தான் நான் பின்னிருக்கேன். என்னோடய வயர் பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு கூடைகள் மேக் பண்ணிங்கன்னா நல்லா நாட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான வயர் மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வேணும் அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கூடையோட மாடல்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ரெட் வித் ப்ளூ கலரில் செக்குடு மாடலில் போட்டிருக்கேன். இந்த எல்லா கூடைகளுக்குமே நான் அட்டை போட்டிருக்கேன் நான். ஏன்னா அவங்க அட்டை போட்டு தான் கேட்டாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்கேன் நானும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி செக்குடு மாடலில் போடுறப்ப நம்மளுக்கு அந்த செக்குடு நம்மளுக்கு கரெக்டாக லைனாக நம்மளுக்கு கிடைக்கணும். இல்லை கோணலாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால லைனாக உங்களுக்கு அது கிடைச்சாதான் உங்களுக்கு செக்குடாக அழகாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் செக்குடு மாடல் போட கஷ்டமாக இருக்குன்னீங்கன்னா இந்த மாதிரி லைன் பேஸ்கெட் மாடல் போடலாம். இந்த லைன் பேஸ்கெட் மாடலுக்குமே நீங்கள் ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். இல்லை நீங்கள் பிளெயினாக அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏணிப்படி முடிச்சு கூட போடாமல் நீங்கள் பிளெயினாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு போட வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ் 13 லைன் தான் போடுவோம் எப்பயுமே. 3 ரோல் கூடைக்கு 13 லைன் போட்டு நம்ம 30 லைன் கட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் அவங்க கேட்டிருந்தாங்க 15 லைன் எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கூடைகளுக்கு. ஏன்னா நிறைய ஷாப்பிங் பேக் வச்சு நம்ம கொண்டுட்டு போகணும். இல்லை லஞ்ச் 2-3 பேருக்கு வாட்டர் பாட்டிலு, கேரியரு, தண்ணி நிறைய நம்ம கொண்டுட்டு போகிறப்ப இந்த மாதிரி எங்களுக்கு அகலம் பெருசாக கேட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் இந்த கூடைக்கெல்லாம் நான் அகலம் எங்களுக்கு பெருசாக நான் போட்டு கொடுத்துருக்கேன். லென்த் அதே தான் 30 தான் நம்ம போட்டிருக்கோம். பட் ஹைட்டு எல்லாமே சேம் தான். அகலம் மட்டும் நம்ம ஜாஸ்தியாக இருக்கனால கூடையே பாருங்கள் ரொம்பவே நல்லா பெருசாக நம்மளுக்கு தெரியுது. பட் சேம் சைஸ் தான், அகலம் மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கூடைக்கு நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரெட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி செக்குடு மாடலில் போட்டிருக்கேன். 8 அடியில் 30 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 13 லைன், ஹைட் 29 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொல்லிக்கோங்க. நம்ம கட் பண்ணுற வயர்லேருந்து பேஸு ஹைட்டு எல்லாமே நம்ம செக்குடு மாடலில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் அப்புறம் பிளெயினாக ஒரு இடத்துல இந்த மாதிரி நான் ஒயிட் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு நான் பூ போட்டிருக்கேன் நான். இது ரெண்டுமே டார்க் கலர், டொமேட்டோ ரெட் அண்டு இங்க் ப்ளூ, ரெண்டுமே டார்க் கலரில் போடுறப்ப கூடைகள் நல்லா சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக உங்களுக்கு இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன்ல நிறைய கூடைகள் நான் மேக் பண்ணிட்டேன். ஹேண்டில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. 2 நாட்ல இருந்து இந்த மாதிரி ஹேண்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட் தாங்கணும்ல, அதனால நீங்கள் நல்லா உள்ள இன்னர் வயரு, வெளி வயர் நான் 2 வயர் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். இன்னர் வயர் 5 வயர் கொடுத்துருக்கேன் நான். அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும். இது ரெட் வித் சாண்டிலில் லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்க, அந்த பிளெயினாக வர இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவும் நீங்கள் பூ கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூ மட்டும் கூட கொடுத்தாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு 7.25 அடியில் 30 வயர் நீங்கள் எடுத்துக்கணும். பேஸ் 15 லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் அட்டை போட்டாலுமே நீங்கள் குச்சி சொருகிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பண்ணுறப்ப. ஹைட் 29 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன் நான். இந்த கூடை ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் இந்த கூடையை ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த லைன் நேராக உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால ஏணிப்படி முடிச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஹேண்டில் எல்லாமே வந்து சேம் அதே மெஷர்மெண்ட், அதாவது எல்லா கூடைகளுக்கும் நம்ம எப்படி எடுப்போமோ இன்னர் வேர் அளந்துட்டு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போடுறப்ப 2 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போடுறப்ப அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட் தான் இந்த கூடைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் இது வந்து பிளைனாக போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பிளைனாக இடத்துல நீங்கள் டிசைனும் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க வந்து எனக்கு பிளைனாக தான் கேட்டாங்க, வேறு எந்த டிசைனுமே வேணாம் எங்களுக்கு வந்து பிளைனாக கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பிளைனாக கொடுத்துருக்கேன். நான் இந்த டிசைன் பண்ணுறதா இருந்தால் லயன் போட்டு பூ போடலாம், ஸ்வஸ்திக் போடலாம், சின்ன சின்ன பூ டிசைன்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் மாதிரி இப்போ வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கூடைகளை வந்து எப்படினாலும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னர் வயரு, இந்த நம்ம சொருகிற வயர் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா நிறைய நீங்கள் வந்து சொருகிட்டிங்கன்னா கூடையோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கூடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.